headphones for a better experience. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ஜி கேமிங் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் பிளாக் கேம் ப்ளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம், ஓகேங்களா? லெட்ஸ் கோ இன்டு தி கேம் ப்ளே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை வந்து மைண்ட் பண்ணால் திருப்பி வந்துகிட்ருக்கும். மோஸ்ட்லி எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேமு. ஸோ வாங்க இப்படி நம்ம இதை ஃபில்டரை போட்டுட்ருக்காம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ ஆர்மர் ஸ்டாண்ட் மாதிரி ஏதோ இருக்குது. சரி வாங்க நம்ம இந்த ஒரு பிளாக்கை மைண்ட் பண்ணுவோமா? என்னது அது இக்யூப்பா? எதுவும் கிடைக்கல இக்யூப் பண்ணாலும். சரி வெயிட் பண்ணுங்க. இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கிட்ட கியூப்னு கேட்குற? சரி வாங்க நம்ம மைண்ட் பண்ணுவோம், விழுந்துடக்கூடாது, அதான் மெயின். இப்போது இன்னொரு பிளாக்கையும் மைண்ட் பண்ணிப்போம். மைண்ட் பண்ணுறேன். ஒரு டெட் பிளாக் எதுவும் போட்டுப்போம் கைஸ். ஏன்னா நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. விழுந்தோன்னா எல்லா பிளாக்கும் பேரும்ல. அந்த பிளாக்கை எடுக்கலான்னு பார்த்தேன், இருந்தால் கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்படியே நம்ம மைண்ட் பண்ணிட்டே இருப்போம். டப்பு. ஓ செஸ்ட்டு. என்ன புக்கு? டாரம் டைப்ஸ் ஏதோ இம்பார்ட்டன் ஏதோ இருக்குது. சரி இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஒரு ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. சரி இந்த செஸ்ட்டை உடச்சி விடுவோம். ஓடுறா சாமி, ஓடுறா டேய். அம்மா இதில் வந்து நிறைய அனிமல்ஸ் கூட ஸ்பான் ஆகும். ஸோ அப்படியே நம்ம மைண்ட் பண்ணுவோம். இது அனிமல்ஸ் கிடச்சா நல்லா தான் இருக்கும். இந்த டேட்லாம் இது ரொம்ப முக்கியம் கைஸ். ஏன்னா இந்த டேட்டை வச்சு நம்ம அனிமலுங்க அதாவது பிக்குங்க. அது வேறு கொலராக இருக்கேன். லைட்டாக அப்படி போடுவோம். போடுறா டே, சுற்றி போடுறதுக்குலாம் எவ்வளோ டைம் எடுக்க வேண்டியது இருக்குது. சரி ப்ரெட்டு சாப்பிடுவியா? அந்த ஓரத்தில் இருக்கான், விழுந்துட வேற கூடாது. என்ன பண்ணல? சரி உடைப்போமா வேண்டாமா? சரி ஃபஸ்ட்டு உனக்கு காப்பாற்றணும். அதுக்கு ஒரு டேட்டு பிளாக் எடுத்து போடணும். அப்படியே மெதுவாக மெதுவாக அப்படியே போடா. பிளாக் போடுறா. இப்போ அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வேறு எவனோ ஸ்பான் ஆகாமல் இருந்தால் சரிதான். சரிடா ஓடுறா, அடைப்போம். வெயிட் பண்ணுங்க, இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். அப்படியே நான் கரெக்டாக மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோமா, பார்த்தா டப்புன்னு ஒருத்தர் ஸ்பானானா, பார்த்தா அந்த மஷ்ரூம் பிக்கா ஏதோ சொல்லுவோமே. சரி இதுக்கு மேலே இந்த இடம் பார்த்தாதுன்னு சரி எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வுட்டு எல்லாத்தையும் இருக்கிற லாக் எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடுப்பு தான் ஏறுது. ஏன்னா மல்டிப்ளேயர் விளாண்டாவே நல்லாயிருக்கும். கேட்டு கேமிங் கூட விளாட அதனால் நேரம் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். என்னத்தை பண்ணல, அவருக்கு நேரம் கிடச்சா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு கிடச்சா அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சா நல்லாயிருக்கும். சரி இந்த மாதிரி ஃபஸ்ட்லாம் டேட் வந்து இந்த ஒன் பிளாக்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதனால் நான் டேட்டெல்லாம் உடச்சிட்டு கொஞ்சம் உடச்சிட்டு பிளாங்க்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறேன். இவனுங்க ஒருத்தன் சும்மா கேள்வி கேட்குறதுலே குறியாக இருப்பானுங்க. சரி வாங்க நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் இப்போ தான் போடுறோம். ஸோ இப்போ என்ன மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாப்ஸ் தான் கைஸ். ஏன்னா 3 பிளாங்க்ஸ் வச்சா எத்தனையோ அடப்ப கடுப்பு எத்துறடா. ஓகே இப்போ கரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம மேலே ப்ளேஸ் பண்ணணும், அது கீழே வச்சுட்டான், அதான் கடுப்பாக வருது. ஆமாம் இவங்களுக்கு வேறு ஆனால் தனியாக ஒரு இடம் வேறு கட்டணும். அதுவும் நான் கட்ட தான் ட்ரை பண்ணுறேன். முதல்ல இந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்கினா தான் அப்புறம் அந்த மித்த விஷயத்த பார்க்க முடியும். ஸோ டக்குன்றா அடப்பாங்களா, அதுக்குள்ளே முடிச்சு விட்டிங்களேடா. சரி டக்குன்னு இப்போ ஒரு பிளாங்க்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவை சின்னதாக எடிட் பண்ண பார்க்குறேன். ஸோ
ஏன்னா இது வேறு சின்ன சேனல் வேறையா, நிறைய பேர் அவ்வளோ நேரம் இழுத்து போட்டாலாம் பார்க்க மாட்டீங்க, அது தெரியுது. ஸோ இப்போ கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? மைண்ட் பண்ணலாமா வேண்டாமா? விளக்கெண்ண சேனல் யாரெல்லாம் பார்ப்பீங்களோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இதை ஓடுறா. இப்போ அது உண்டு கிடச்சிருக்கு. ஆனால் இதை வச்சுட்டு ஆமாம் இது கூப்பிடலாமா? முடியாத, வரமாட்டிக்காங்க கைஸ். இது ஹேக்கும் வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஹேவை வீட்டாக மாற்றினா வந்து வராமரு ஓடி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தானே கைஸ் இருக்குது மைன்கிராஃப்ட்டை பார்த்தா. பாருங்களேன், ஒரு வீட்டை வந்து கட்டாக கட்டிலாம் ஹே அப்படின்றானுங்க. ஆனால் அந்த ஹேக்கு வராதான் நான் வீட்டுக்கு வரும். என்ன நியாயம்? உட்காந்துட்ருக்கேனா என்ன? ஸோ கைஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். அப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என் மனசு உடஞ்சிருது கைஸ், யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிங்கன்ட்டு. ஏன் கைஸ் இப்படி பண்ணுறீங்க? டேய் வாடா, டே அடுப்பேத்துறானா? வந்துட்டான். ஸ்லாப்ஸாக மேக் பண்ணுறா, ஸ்லாப்ஸாக மேக் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன வீடியோவாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது சொல்லப்போனால் ஒரு அரை மணி நேரமாக ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அப்படிலாம் பார்த்துக்கோங்க. எடிட்டிங்க்கே நான் முக்கால்வாசி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அதில். அரை மணி நேரம் எடிட்டிங்க்கு ஒரு 3/4 மணி நேரம்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் பெருசாலாம் எடிட்டிங் இருக்காது, ஏதோ சாதாரணமாக இருக்கும். சரி ஓடுறா. எக்ஸ்ட்ராவாக 4 பிளாக் உடச்சிருந்தேன், அதையும் ஸ்பீட் பண்ணி காமிச்சேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாகவும் போகக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயாவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பிக்கேக்ஸும் ஒரு ஸ்குவாடு மேக் பண்ணிப்போம். ஏன்னா எப்போ வேணாலும் இவனுங்க ஜாம்பியை ஸ்பான் பண்ணி விடுவானுங்க, க்ரீப்பரையும் ஸ்பான் பண்ணி விடுவானுங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கணும் கைஸ். ஓகேங்களா? சரி, அப்படியே பிக்கேக்ஸு ஸ்குவாடு எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணியாச்சா? கிராஃப்ட் ஆகிட்டு இப்போ நான் இதை ஆர்டர் படி வைக்கணும். அப்படி இல்லைனா எனக்கும் விளையாட வராது. ஸோ ஓகே, அப்புறம் சளி பிடிச்சிருக்கு, அதனால் கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லை அப்புறம் நான் சென்னையில் இருந்தேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னால் கள்ளக்குறிச்சி போயிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆறுமுன்னேரிக்கு வந்துட்டாங்க, நான் சென்னையில் இருந்தேன். அதனால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல கைஸ். அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், எடிட் பண்ணிட்டு தானே போடணும், அதை பண்ண முடியல கைஸ். ஓகேங்களா? இனிமேல் வீடியோ அப்பப்போ அனுப்ப ட்ரை பண்ணுறேன். 9th வேறு போயாச்சா, ஃபோனை கொடுப்பாங்களான்னு தெரில. ஓகேங்களா? சரி, அப்படியே தோண்டுவோம். சார்ஜ் வேறு 11% தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்படி தோண்டு. இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லி வாய மூடில் இவன் வந்துட்டான் பாருங்க. இவன் தான் ஒரு வேளை பேசியிருப்பானோ தெரில. சரி, வேணா அந்த முடிக்கிறான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பிளாங்க்ஸ் எடுத்துப்போம். எதுக்கு நான் பண்ணுறேன்னு எனக்கும் புரியல. ஆனால் இவங்கள வந்து நான் ஓரமாக இவங்கள ஒரு ஃபார்ம் மாதிரி, அதாவது ஃபார்ம்லாம் ஒரு இடத்துல நம்ம அடைச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி நான் இப்போ பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போய்ட்டு ஸ்லாப்ஸ் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸ்லாபு இங்கே தேடுறேன் பாருங்க, நான் ஒரு கிறுக்கனாக இருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பிளாங்க்ஸு ரெடி பண்ணுவோமா? ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக்கு ரெடி பண்ணணும் கைஸ். எல்லாம் நம்மளுக்கு ஃபென்ஸு போட வேணும்ல, ஃபென்ஸுக்கு. ஆனால் ஃபென்ஸுக்கு ஏட்டமெல்லாம் ஆமாம் ரெடி பண்ணிப்போம். ஆனால் இப்போதைக்கு நான் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா அந்த சைடு ஒரு இது பிளாக் மாதிரி கட்டிட்டு ஃபென்ஸை போட போகிறேன். ஆனால் எனக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் நான் வேணால் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டே காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஆனால் இது அரை மணி நேரம் வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக நான் போடுறேன் ப்ளீஸ்.
ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் போட்டால் யாரும் பார்க்குறது இல்லை, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த வீடியோ வந்து கரெக்டாக இந்த ஃபார்மை மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் ஏதாவது ஒரு மாப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் தோண்டிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. பார்த்தா போன் மீல்ஸும் அப்புறம் அந்த ஃப்ளவரு பெரி ஒரு சாப்ளிங் கிடச்சி. ஸோ நம்ம அப்படியே நான் ட்ரீ ஃபார்மும் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து மீதி வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் ஏதாவது கிடச்சிச்சுன்னா. ஸோ அப்படியே நான் இங்கே ஒரு அந்த சாப்ளிங் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, நான் வந்து இங்கே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு உட்டு பிரச்சனை இருக்காது. சாரி கைஸ், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்தா ட்ரெயின் கால் வலிக்குதுன்னு கற்றுது. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க, அதுவே சண்டு பாம்பு போட்டுக்கும். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்மகிட்ட தான் போன் மீல் இருக்கு, அதை வச்சு நம்ம மரத்தை வளர்க்கலான்னு. ஸோ அப்படியே நான் வளர்த்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு என்ன வேலைன்னா கட் பண்ணுற வேலை தான். தக்காளியை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே அவன் மாட்டுக்கு இருந்தேன், ஏன்டா இப்படி பண்ணேன்னு ஒரு விஷயம் பண்ணாம பாருங்க. இவன் கடுப்பாயிட்டு கைஸ் எனக்கு. இந்த மாப்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம், இவன் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கான். ஓகே, அப்போ அடுத்ததான் மாப்பு கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. சரி அப்படியே தோண்டிகிட்டு இருந்தான். இவன் இந்த வெள்ளை ஆடு வந்துட்டான். சரி அப்படியே அவனை ஓரமாக போகணும் தெரியாமல் தள்ளி விட்டேன்டா. டே ராசா, கீழே விழுந்துடாதடா. அவனுக்கு ஃபுட்டை கொடுத்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இவனுங்க உள்ளே விடுறது தான் இப்போதைக்கு நம்மளோட பிளானு. ஓகே, இவனுங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டானுங்க. நிம்மதியாக ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண விட்றானுங்களா. சரி, இப்போது அந்த பிக்கு மண்டே உள்ளே வந்தால் எல்லாருக்கும் நான் நினச்சேன், நான் வரமாட்டிக்கான். சரி நம்ம அப்படியே உள்ளே போவோம். வரப்பா. அப்போ நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிச்சு. டே உள்ள மனசாட்சி இல்லையாடா, எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்போ தான் ட்ரெயின் ஊழ விடுது. கடுப்பு ஏற்றுறானுங்கடா சாமி. உன் திறமையை நீ காமி, அந்த எட்டி பக்கத்து ஏதோ வரும். சரி, அடுத்த நான் இதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். சரி அப்படியே தோண்டிட்டு இருந்தோம், கலர் கோழி குஞ்சு வந்துட்டான். அப்புறம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டர் மெலன் கிடச்சில்ல, அது சீடாக மாற்றி உள்ளே போட்டுடலான்னு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் அதுவும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எவனோ ஒருத்தர் தள்ளி விட்டான், எவனு மறந்து போச்சு. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை கடைசியாக பார்த்து ஒரு பாய் சொல்லிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபார்மு ஒரு ட்ரீ இதைத்தான் நட்ட முடிஞ்சிச்சு. அதுவும் நான் அரை மணி நேரமாக உட்காந்து பண்ணி. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ்லாம் அப்போ எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்க. ஸோ கீஸ், அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. டாட்டா பை, see you later. Thanks for watching. Don't forget